வருது வருது தேர்தல் வருது சட்டமன்ற தேர்தல் 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 நம்ம தமிழ்நாட்டுல தேர்தல் வர போகுது நம்ம தமிழ்நாட்டுல தேர்தல் வர போகுது போடுங்கம்மா ஓட்டு போடுங்கய்யா ஓட்டு போடுங்கம்மா ஓட்டு போடுங்கய்யா ஓட்டு போடுங்கண்ணே ஓட்டு போடுங்கக்கா ஓட்டு போடுங்கண்ணே ஓட்டு போடுங்கக்கா ஓட்டு அந்த கட்சி இந்த கட்சி எல்லா கட்சிக்காரங்களும் அந்த கட்சி இந்த கட்சி எல்லா கட்சிக்காரங்களும் வீடு தேடி வருவாங்க ஓட்டு கேட்டு வருவாங்க வீடு தேடி வருவாங்க ஓட்டு கேட்டு வருவாங்க சிந்தாம சதராம ஓட்டு போட சொல்லுவாங்க ஓட்டு போட சொல்லுவாங்க பாட்டி தாத்தா அம்மா அப்பா அண்ணா அக்கா எல்லாரும் பாட்டி தாத்தா அம்மா அப்பா அண்ணா அக்கா எல்லாரும் ஓட்டு போட போறாங்க ஓட்டு போட போறாங்க ஓட்டு போட போறாங்க ஓட்டு போட போறாங்க ஆமாண்ணே எத்தனை தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்க போகுது 234 தொகுதிகளுக்கு தம்பி எங்கப்பா 234 தொகுதிகளா அப்படின்னா அத்தனை அமைச்சர்களா இல்ல இல்ல 234 சட்டமன்ற உறுப்பினர்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்ப அமைச்சர்களை யார் தேர்ந்தெடுப்பாங்கண்ணே எந்த கட்சியில அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறாங்களோ அவங்கள ஒருத்தரை முதலமைச்சரா தேர்ந்தெடுப்பாங்க அப்ப மத்த அமைச்சர்கள் எல்லாம் யார் தேர்ந்தெடுப்பாங்கண்ணே முதலமைச்சர் தான் தேர்ந்தெடுப்பாங்க ஓஹோ அப்படியா அவங்க எத்தனை பதவி இருப்பாங்கண்ணே அவங்க 5 ஆண்டு பதவியில இருப்பாங்க நம்ம பள்ளியில ஒரு அமைச்சர் தப்பு பண்ணாலோ சரியா வேலை செய்யலனாலோ ஓட்டு போட்ட நாமளே அவர் பதவியை நீக்கிடுவோமே அது போல பெரியவங்களால செய்ய முடியுமானே நல்லா கேட்ட தங்கச்சி ஓட்டு போட மட்டும்தான் மக்களுக்கு அதிகாரம் இருக்கு அவங்கள பதவியில இருந்து நீக்கிறதுக்கெல்லாம் அதிகாரம் இல்ல அது சரியானே சரி இல்லதான் ஓட்டு போட்ட மக்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கணும் தான் நம்ம பெரிய